والله لو مات 100 مليون ما نسلم وما نساوم وما نفرط بشبر من تراب على دمك الوصية. بلغ رسولنا الأمين، بلغ الشهداء، بلغ الياسين إنه كل الأمة خذلتنا وكلهم تركونا واحنا على دربه. احنا على الدرب لن نحيد ولن نستسلم ولن نذل ولن نلين. والله لو هدموا كل البيوت، والله لو قتلوا كل الأنفس، والله ما فرطنا، والله ما ساومنا، والله ما بدلنا. لا إله إلا الله، عليها نحيا وعليها نموت وفي سبيلها نقاتل وعليها نلقى وجه الله. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه، فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا وما بدلوا تبديلا وما بدلوا تبديلا. இந்த பாலஸ்தீனியுடைய ஒரு வார்த்தை தான் என்னுடைய உள்ளத்தை மிகவும் வேதனை கொள்ள வைத்துவிட்டது. இந்த உம்மத்தானது எங்களை கைவிட்டு விட்டார்கள், அவர்கள் எங்களை தனியாக விட்டு விட்டார்கள், நம்மையும் சேர்த்துதான். இந்த உலகத்துல நிறைய மக்களுக்கு சில எதிரிகள் இருப்பாங்க. காலம் கடந்து அவர்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்தின் காரணமாக மன்னித்து விடுவோம். இந்த முழு உம்மத்துடைய முதல் எதிரியும் முதல் துரோகியும் யாரு தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள் தான். ஒவ்வொருவரும் தொழுகையில் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதாவிற்காக, வேதனைக்காக. இந்த மறுமை நாள் இருக்குல்ல, இந்த மறுமை நாளை குறித்து நாம் யோசிக்கும் போது முதலாவதாக எந்த சிந்தனை வரும் தெரியுமா? அமல்களுக்காக, தொழுகைக்கான விசாரணையாகத்தான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிக்கும் அநியாயத்திற்கும் நாளை மறுமையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய முதல் விசாரணையாக அல்லாஹ் கூறுவது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையிலே முதலாவதாக விசாரிக்கக்கூடிய விசாரணை என்ன தெரியுமா? அத்திமா, கொலைதான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அநியாயமாக அவன் கொலையில் விழாத வரைக்கும். எப்படிப்பட்ட விசாரணை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விசாரணை, அல்லாஹ்வுடைய விசாரணை தனி விசாரணையாக இருக்கும். யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். பலா யகாஃபு துல்மன், அநீதி இழைக்கப்பட்டவர் அந்த அநீதியை கண்டு அங்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் முழு நீதியையும் அல்லாஹ் எடுப்பார். ஏன்? இந்த பாலஸ்தீன மண்ணிற்காக உயிர் இழந்த முதல் உயிர் முதல் கடைசி உயிர் வரையே, ஒரு பச்சிளம் குழந்தை வரைக்கும் அல்லாஹ் அதற்கு நீதி வழங்காமல் விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மறுமை நாள் சகோதரர்களை